ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியாதவங்க போட கற்றுக்குங்க. அதே மாதிரி டார்கெட் கரெக்டாக செட் பண்ணுங்கள். செட் பண்ணுற டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுடைய கம்ப்ளீட் மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிவிடும். ஸோ அதனால் இந்த மெசேஜ் எல்லா வீடியோவிலும் நான் சொல்லிட்டு தான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஸோ மேக்ஸிமம் ஒருத்தருக்கு போய் ரீச் ஆனாலும் அதுக்கு உண்டான பலனை எனக்கு கிடைக்கும். 100 பேர் நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதில் 2 பேர் இல்லை 3 பேர் கூட அந்த வந்து போய் சேரட்டும். அந்த ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். நம்ம டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுற விஷயம் 3 பேர் போய் சேர்ந்தாலும் அது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய சேனல். இது பார்த்திங்கன்னா தெரியும், வியூஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, லேர்ன் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி, இமீடியட் ப்ராஃபிட் பார்க்குறவங்க ரொம்ப அதிகம். ஆக்சுவலாக நம்ம இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு என்னத்துக்கு அப்படின்னா, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் சார், அதாவது தான் சொல்லி இன்ஸ்டண்ட்டாக பணம் பார்க்கணும் அப்படின்றதுலேயே ஒரு சில லாஜிக்கோடு பண்ணால் பெட்டராக இருக்கும். என்ன லாஜிக் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. இப்போது ஆப்ஷன் 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 ஏன் போகிறோம்? நம்ம ஆப்ஷனில் ப்ராஃபிட் அதிகம், அப்புறம் லாஸும் அதிகம். அதே மாதிரி அதுவும் பர்டிகுலராக ஆப்ஷன் பையிங் சைடு ஏன் போகிறோம்? நம்ம ஆப்ஷன் பையிங் சைடு ஏன் போகிறோம்? நம்ம கேபிட்டல் கம்மி, ரைட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் பாருங்கள். ஆப்ஷன் பையிங்கில் நம்ம போக சொல்ல 30%க்காக தான் வின்னிங் சான்ஸ். இதில் மனசில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, வேறு வழியே கிடையாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, பொறுமை ரொம்ப அவசியம், டிசிப்ளின் ரொம்ப அவசியம். நம்ம ஆப்ஷன் ரைட்டிங்கில் ஓரளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. அதாவது ஆப்ஷன் சேலிங்கில் வந்து நீங்கள் பண்ண சொன்னால் கிட்டத்தட்ட வந்து 70% வந்து சான்சஸ் வந்து வெரி ஹை, ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆப்ஷன் சேலர்ஸ்க்கு. ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து 30% தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம இந்த விஷயம் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் 100% ப்ராஃபிட்டபிள் சான்சஸ்னு ஏன் போட்டிருங்க தமிழில் அப்படின்னா, இதை நீங்கள் ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணால் உங்களுக்கு கேபிட்டல் வந்து டேமேஜ் ஆகாமல் அட்லீஸ்ட் நீங்கள் ஃப்ரண்ட் சைடு போவீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது 100% உங்கள் கேபிட்டலுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகிறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அது நிறைய பேர் நினச்சிங்க 100% ப்ராஃபிட்னா போட்ட கேபிட்டல் டபுள் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. ஏன்னா மேபி அந்த எண்ணத்தோடு நீங்கள் பார்த்துருந்தீங்க, வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்ட்ராட்டஜி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதுக்கு என்ன முக்கியமான நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, ஒன்லி ஃபார் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். வேறு எந்த ஸ்டாக்ஸ் லெக்ஸில் எதுலேயும் ஒர்க் ஆகாது இது. ஓகேங்களா? அது புரிஞ்சுங்க. கண்டிஷன்ஸ் என்ன பாருங்கள். டைம் ஃப்ரேம் வந்து 1 minute. டைம் ஃப்ரேம் 1 minute. மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆகுது. ஓகே, 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. 10 o'clock வரலும் சைலண்ட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 10 o'clock வரலும் எதையும் பண்ணக்கூடாது, சும்மா இருக்கணும். அதாவது 45 minutes மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டதுக்கப்புறமா 45 minutes ரொம்ப அமைதியாக இருக்கணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிட்டு ரேஞ்ச் இது மாதிரி போகுது இல்லைங்களா? இதனோட ஹையும் இதனோட லோவையும் கால்குலேஷன் பண்ணிங்க. அந்த 10 மணிக்குள்ளே 45 minutesோடைய லோ ஹை மார்க் பண்ணிக்கங்க. இப்போது லோ இதனோட ஹை ப்ரைஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். மார்க்கெட்டுடைய ஒரு 34,000 அந்த இடத்துல ஹை இருக்குது. 34,000 ஹை இருக்குது அப்படின்னா இது லோ எங்கே இருக்குது பாருங்கள். இது லோ வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 33,800 இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 33,800 இருக்குதுன்னா இந்த லோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் என்ன கவனிக்கணும் நீங்கள் அப்படின்னா, இந்த ஹை இந்த லோ மார்க் பண்ணிட்டீங்க இல்லைங்களா? இப்போது நீங்கள் கால் 34,000 சிஇ. ஏன்னா இப்போ நமக்கு பணம் இல்லை சார், நமக்கு ஆப்ஷன் பையிங் சைட் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதனால் சொல்கிறேன். ஆப்ஷன் சிஇ. ஓகேங்களா? அதே மாதிரி புட் ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா 33,800 பிஇ. ஏன்னா அட் த மணியில் நீங்கள் பண்ணணும். இதை பண்ண சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அட் த மணி தான் பண்ணணும். அவுட் ஆஃப் த மணி பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். நீங்கள் அவுட் ஆஃப் த மணி போயிட்டீங்கன்னா 0 ஆகிடும். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் அட் த மணியில் பண்ணாவே உங்களுக்கு 30% தான் உங்களுக்கு சான்ஸு. அது நோ டவுட். அதில் ஒன்லி ஃபார் 30% தான் இந்த ஆப்ஷன் பையிங்கில் இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்கள். ஓகே,
சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 34,000 சி எடுத்துட்டிங்க, கீழே பார்த்தீங்கன்னா 33,800 பிஇ எடுத்துட்டிங்களே. ஏன் இந்த ஸ்டடி 30% தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ப்ரைஸ் கட் ஆகிட்டு மூமெண்டம் வருது இல்லைங்களா, அந்த மூமெண்டமில் ஃபாஸ்ட் மூமெண்டம் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு கட் ஆகிட்டு ஜோனில் ஒரு சும்மா கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணிடுச்சுன்னா போச்சு, உங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது. ஓகே, அதனால தான் சொல்கிறேன். சரி ஃபஸ்ட், இப்போ நீங்கள் ஹை லோ மார்க் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, மார்க் பண்ணிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயிட் பண்ணணும். 10 மணி ஆயிடுச்சு. 10 மணிக்கு மேலே இந்த ரேஞ்சு பிரேக் ஆகுது இல்லைங்களா, இந்த ரேஞ்சு பிரேக் ஆக சொல்ல நீங்கள் கால் ஆப்ஷன் வந்து பை எடுக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் ஒரு 60 பாயிண்ட் வந்து டார்கெட் வச்சுங்க. நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ண சொல்ல உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு ப்ராஃபிட் சைடு போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு 70 பாயிண்ட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லெவலில் 70 பாயிண்ட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை, ஜஸ்ட் உங்களுக்கு ஃபார்முலா மட்டும் சொல்கிறேன். நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போக சொல்ல வந்து இது நீங்கள் ஒரு 10 பாயிண்ட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் 60 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க போதும். ஏன்னா அந்த பதட்டம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ப்ராஃபிட் சைடு போக சொல்ல நிறைய புதுசாக ஆல்ரெடி நிறைய லாஸ் பண்ணி அதை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப பதட்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 60 பாயிண்ட்ஸே போதும். ஸ்டார்டிங்கில் ஒரு 50 பாயிண்ட் எஸ்எல் வச்சுக்கோங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த வந்து 34,000 சி எடுத்துட்டீங்க, பை எடுத்துகிட்டு 60 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிடுறீங்க. கீழே வந்து எஸ்எல் வந்து ஃபார் 50 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி கீழே ட்ரிகராக சொல்லும் 33,800 பிஇயை வந்து பை பண்ணுறீங்க. பிஇ பை பண்ணுறீங்க. சேம் அதே லாஜிக் தான், 50 பாயிண்ட் எஸ்எல், 60 பாயிண்ட் டார்கெட். ஓகேங்களா, இது ஆப்ஷன் பையர்ஸ்க்கு. சேம் இதே நீங்கள் ஆப்ஷன் சேலர்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னமும் சூப்பரான விஷயம் உங்களுக்கு. இந்த இடத்துல நீங்கள் போனீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனை சேல் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு சைட்வேஸில் போனால் கூட உங்களுக்கு காசு கிடச்சிடும். டைம் டிக் ஆகிட்டு உங்களுக்கு அதை என்ன சொல்லுவோம், ப்ராஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதி. நீங்கள் 70 பாயிண்ட்ஸ் கூட வைக்கலாம் டார்கெட், உங்களுக்கு அதில் டவுட்டே கிடையாது. புட் ஆப்ஷனை சேல் பண்ணுங்கள். கீழே வர சொல்ல என்ன பண்ணுறீங்கன்னா கால் ஆப்ஷனை சேல் பண்ணுங்கள். 33,800 இந்த இதில் நீங்கள் வரலைங்க. இந்த இதில் கீழே கட் ஆகணுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 34,000 கால் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த கால் ஆப்ஷனை சேல் பண்ணுங்கள். இது கீழே கட் ஆக சொல்ல நீங்கள் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள், ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இருக்கும், நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. ஆப்ஷன் பையர்ஸ்க்கு தான் நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கலாம். ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் தெரியாமல் இருந்தால் இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். இது வந்து ஆப்ஷனுக்கான ஒரு ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரெண்ட்ஸ் இது. சரி, நம்ம ஒரு சார்ட்லேயும் ஒரு டைம் பார்த்துட்டு வந்தால் பெட்டராக இருக்கும்னு நிறைய பேர் தோணலாம் உங்களுக்கு. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு டைம் சார்ட்லேயும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது லைவ் மார்க்கெட்டில் என்னோடய க்ரூட் ஆயில் வியூஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வேணுமெல்லாம் விருப்பப்பட ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். சரி, இது ஃப்ரீயாக சென்ட் பண்ணியிருக்கேன் இந்த க்ரூட் ஆயில் தான். இது மாதிரி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக சென்ட் பண்ணிட்டுருப்பேன். இது காசு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். என்னோடய லிங்க்கில் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கன்ஃபர்மேஷன் மெசேஜ் எனக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா போதும். லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ சேல் உங்களுக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கான், ஒரு மில்லி செகண்ட் டைமில். ஓகே, இப்போ எத்தனை மணிக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள் 9:40 இல்லைங்களா, கிட்டத்தட்ட உங்களுக்கு 9:40 ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் தானே. டைப் பண்ணுறது தான் லேட் ஆகும். ஸ்க்ரீன்ஷாட் வந்து அப்படியே ஸ்பாட்டில் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம், நிறைய விஷயம் கற்றுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சரி, இப்போது எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாங்களே. இப்போ நம்ம 1 மினிட் சார்ட் எடுக்கலாமா? எந்த டைம் ஃப்ரேம் நாங்கள் எக்ஸாம்பிள் சொன்னது நீங்கள் எதனா எடுத்துங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிளாக உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அதாவது 5 மினிட் சார்ட் எடுத்துருக்காங்க. 1 மினிட்லேயே கூட எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ காமிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக ஸ்ட்ரகிளாக இருக்கும். இந்த இதில் 10 மணி கம்ப்ளீட் க்ளோஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ 10 மணியோட ஹை லோ, இது ஹை, இது ஹை, மேலே ஹை. கடைசியாக வந்து 10 மணியோட லோ வந்து பிரேக் ஆகுது. ஸோ பிரேக் ஆக சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 150 பாயிண்ட்ஸ், எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, 300 கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரேலியாக இருக்குது. ஸோ 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 60 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கேயே கிடச்சிரும் உங்களுக்கு. பார்த்துலாம் இருக்குது அது எவ்வளோ பாயிண்ட் கிடச்சிருக்குன்னு. 150 பாயிண்ட்ஸ் இங்கேயே கிடச்சிருக்கு. நீங்கள் ஆப்ஷனில் பையிங்கில் போக சொல்ல உங்களுக்கு பாதி தான் வரும். உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் எதிர்பார்க்காதீங்க. நிறைய பேர் என்னென்னா காமிச்சிடலாம், எதை வேணால் காமிச்சிடலாம். ஆனால் லைவில் வந்து என்ன சொல்லுது, நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்துகிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க, இங்கே உங்களுக்கு புரியும் பாருங்கள். அது 150 பாயிண்ட்ஸ் காமிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் புட் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணிவிட்டு போக சொல்ல இவ்வளோ மூமெண்ட் கிடைக்காது. இதில் பாதி தான் கிடைக்கும். அதுவும் டவுட் தான், ஏன்னா மூமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இதே கால் ஆப்ஷன் சேல் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 80 to 90 பாயிண்ட்ஸ் கூட கிடைக்கலாம் மேபி அவங்களுக்கு ரேலி.
ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில். கொஞ்சம் ஞாபகமாக லைக் பண்ணிவிடுங்க. மேபி நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சிலர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி சரியாக ரேலியாக நம்ம மறுநாள் பார்க்கலாருங்க. நீங்கள் இந்த மாதிரி பேக் டெஸ்ட் யாருன்னா பண்ணி காமிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் லைவ் மார்க்கெட்டில் பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட்டில் தான் ரியல் எமோஷ்னலாக ஒர்க் ஆகும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதோட லோ கட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த 45 மினிட்ஸோட லோ கட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் செல்லிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா 400 பாயிண்ட்டு. இதோட லோ எவ்வளோ பாருங்கள், 200. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் இங்கேயும் கிடைக்குது, ரேலியாக இருக்குது. நம்ம இங்கேருந்து எடுத்துருந்தால் கூட உங்களுக்கு ஓகே 180 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருக்குது. ஓகே 180 மேலே 60 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எஸ்எல் இருந்தால் கூட உங்களுக்கு, அதாவது மேலே இதுக்கு மேலே புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த லெவல், ஹை லெவல் என்னென்னு பாருங்கள். ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு அந்த 40-50 பாயிண்ட்ஸ் வராமல் தான் அந்த எஸ்எல் கொடுத்துருங்க. 60 பாயிண்ட் டார்கெட் அப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்துகிட்டே வாங்க. ரெகுலராக டே பை டே பண்ணிக்கிட்டே வாங்க. சில நாள் என்ன பண்ணால் 2 நாள் 3 நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட்டானு பயந்துடுறாங்க. ஐயோ இந்த ஸ்ட்ராட்டஜி வேணாம் அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக உண்டு. ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் மந்த் எண்டில் பாருங்கள். நீங்கள் ரெகுலராக 20 ட்ரேட்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. 20 இன்ட்டு சக்ஸஸாக இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். ஏன்னா யாரும் ஃபுல்ஃபில் பண்ணுறதில்ல. ஏன்னா ஏதாச்சும் ஒரு நாள் கண்டினியூ லாஸ் 3 நாள் லாஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், அது எக்ஸெப்ட் வேணாம் தூக்கி போட்டுறாங்க. அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக லாஸ் ஆனால் ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு அப்போ தான் அதனோட முழு ரிசல்ட் தெரியும். இப்போ நான் 3 நாள் தொடர்ந்து 3 நாள் காமிச்சிடலாம். 3 நாள் ப்ராஃபிட் போச்சுங்களா, அப்போ அடுத்த 3 நாள் ஸ்டாப் லாஸ் ஆகலாம். யாருக்குன்னு தெரியும்? ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா கண்டினியூ பண்ணுவோம். ஒரு நாள் லாஸ், ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், ஒரு நாள் லாஸ், ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை நீங்கள் ஆட் பண்ணிவிடுவீங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பிரில்லியன்ட் ஆகிடுங்க. நீங்கள் கொஞ்சம் டேலண்ட் உங்களுக்கு அதில் என்ன மாதிரி ட்ரேடு தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும் அதில். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னோட பிரைம் டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் என்னோட பை செல் வியூ உங்களுக்கு ஃப்ரீயாகவே தேவைப்பட்டால் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பைசா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பேர், உங்களுடைய ஐடி, உங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கோடைய ஸ்க்ரீன்ஷாட். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.